நமக்கு பின்னாடி பேசுறதை பத்திலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க. அவங்கள விட நம்ம 2 அடி முன்னாடி இருக்கோன்றதை நினைச்சு பெரும் போட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னுடைய பிகினிங் ஸ்டேஜ். நண்பா, வெல்கம் டு ஆர்கேரன் சேனல். நம்ம கருணாநிதி இயக்கத்தில் பிச்சைமணி ஒளிப்பதிவில் மியூசிக் நம்ம அஸ்வின் விநாயகமூர்த்தி அவருடைய மொத்த கடுமையான உழைப்புல வெளிவந்த படம் தான் ஐபிஎல், இந்தியன் பீனல் லா. நம்ம யூடியூப் புகழ் டிடிஎஃப் வாசன் நடித்து, அப்புறம் கிஷோர் குமார் அவர் வந்து முக்கியமான ரோலில் பண்ணியிருக்காரு. அபிராமி கோபிகுமார், அப்புறம் வந்து கிருஷ்ணா, கல்பனா, ஆடுகளம் நரேன், ஜான் விஜய், இந்த மாதிரி ஏகப்பட்ட நட்சத்திர பட்டங்கள் நடித்து வெளிவந்திருக்க படம் தான் இந்தியன் பீனல் லா ஐபிஎல். இந்த படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு கிரைம் த்ரில்லர் ஜேர்னல் மூவியாக வந்து எடுத்திருக்காங்க. இந்த படத்துக்கு சென்சார் போர்டில் பார்த்தீங்கன்னா யூபிஏ தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃபைட் சீன்ஸ், ஆக்சுவல் சீன்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கிறதுனால சென்சார் போர்டில் யூபிஏ கொடுத்துருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தீங்கன்னா ஒரு லாக்அப் டெத் ஸ்டோரி தான். அதை வந்து நீங்கள் எப்போ கண்டுபிடிப்பீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு படம் ஆரம்பித்து ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே தான் அந்த லாக்அப் டெத் ஸ்டோரின்றதே வந்து ரிவீல் பண்ணுறாங்க. ஸ்டோரியில் படத்தில் பார்த்தாலே தெரியுது அது. ஏன்னா அந்தளவுக்கு படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து கதை ரொம்ப லேக் ஆகுதுன்னு சொல்லலாம். அதாவது நம்ம ஹீரோ வந்து டிடிஎஃப் வாசன் வந்து டெலிவரி பாய் ஆகிறாரு சைக்கிளில். அடுத்த ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு வர சீனில் வந்து திடீர்னு காரில் வராது. அந்த டெலிவரி பாய் வர சீன்ஸில் வர காட்சிகளை காட்டிலும் அப்புறம் அந்த காரில் வர காட்சிகள் இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்மந்தமான லாஜிக்காக இருக்காது. ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஆடுகளம் நரேன் வந்து மிரட்டலான போலீஸ்காரனாக வராது. அப்புறம் நம்ம கிஷோர் குமார் தாங்க இந்த படத்தோட ஹீரோனே சொல்லலாம். ஏன்னா வந்து இந்த ஒன் ஆஃப் த பார்ட் ஆஃப் த ஸ்டோரியில் வந்து இவர் தான் பில்லராகவே போகிறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து செகண்ட் ஹாஃப் வரைக்கும் இவரை மையமாக வச்சு தான் இந்த படத்தோட கதையாக நடக்குது. அதாவது ஒரு அரசியல்வாதி அதிகாரத்தில் இருக்கவங்க என்ன மாதிரிலாம் பண்ணலாங்க அப்படின்றதுக்கு காரணம் உதாரணம் காட்டுற மாதிரி இந்த ஒரு படத்தை எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட சக்தி திருமகன் இப்போ ரீசெண்டாக வந்துச்சு, அதோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்கிரிப்ட் டைமே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. இந்த படத்தோட ஸ்டோரி வந்து சூப்பராக எடுத்துக்கலாம், பெட்டர் தென். இவர் வந்து வழக்கம் போல் நம்ம டிடிஎஃப் வாசன் வந்து ஃபஸ்ட்டு சீனே வந்து இன்ட்ரோட வந்து இவ்வளோ வேமாலாம் போகாதீங்க ப்ரோ, லைசன்ஸ் எல்லாம் பிடிங்கிடுவாங்க, கேன்சல் பண்ணிடுவாங்க அப்படின்னு அவர் அடிபட்டத்தையே வச்சு கிண்டல் பண்ணியிருக்காருன்ற மாதிரி தோணுது. இந்த மாதிரி இருக்குது. அந்த விதத்தில் அதெல்லாம் பெருசாக பிரச்சனை கிடையாது. அப்புறம் கிஷோர் குமாருடைய நடிப்பு, அவர் தான் இந்த ஒன் ஆஃப் த படத்தோட பில்லர்னே சொல்லலாம். அவரை வந்து துன்புறுத்தி கடைசி அவரை வந்து பழி வாங்குறாங்க. அதுலேருந்து எப்படி காப்பாற்றினார் டிடிஎஃப் வாசன், அதோட தன்னுடைய காதலியோட அண்ணனை வந்து எப்படி காப்பாற்றினார் அப்படின்னு தான் படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி வச்சு மீதியை முடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அவர் வந்து இந்த காரை வந்து கொலை பண்ணுறதுக்கு போலீஸுக்கு சப்போர்ட் பண்ணதா சொல்லி நம்ம கிஷோர் குமாரை வந்து ஸ்டேஷன்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் வந்து அந்த நிரூபிக்கிறதுக்காக அந்த குடும்பம் எந்த அளவுக்குலாம் பாடுபடுது. டிடிஎஃப் வாசன் வந்து இதுக்கு எங்கெல்லாம் லிங்க் எடுத்து நம்ம எடுத்து கதை கண்டுபிடிச்சி அந்த நம்மளுடைய லவ்வருடைய அண்ணனை எப்படி காப்பாற்றலாம் அப்படின்றத வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. படத்தோட ரன்னிங் டைமாக போயிட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் பெருசாகவும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து அவர் வழக்கம் போல் தேவைன்ற மாதிரி படத்தில் வந்து தேவயானி மாதிரி அவர் வேலையை விட்டு வெளியே வராரு கிஷோர் குமார். அதுக்கப்புறம் வந்து ஒரே சங்கில் கார் வாங்கி அப்படியே கார் வாங்கினது மூலமாக வீட்டில் வந்து பொருள் பச்சைலாம் ஏகப்பட்டலமாக வாங்கி பணக்காரனை அந்த பணக்காரன் போகும்போதே நினைக்க வேண்டியது அந்த படத்தில் வந்து ஏதோ வந்து ட்விஸ்டாக போகுது அப்படின்னு சொல்லி கார் அடுத்து ஆக்சிடென்ட் ஆகுது. நம்ம டிடிஎஃப் வாசன் மூலமாகவே வந்து 2 பேரும் விரோதி ஆகுறாங்க. கிஷோர் குமாரும் டிடிஎஃப் வாசனும் 2 பேரும் விரோதியாக்கும் பொழுது ஒரு கட்டத்தில் வந்து டிடிஎஃப் வாசன் வந்து நம்ம கிஷோர் குமாரை காப்பாற்றுறதுக்காக வராரு. அதை நம்பாதம இவங்க 2 பேரும் தம்பி சிங்கம்புலியும் கிஷோர் குமாரும் தப்பிச்சு போகும்போது தான் ஒரு விதத்தில் பின்தொடர்ந்து டிடிஎஃப் வாசன் ஆக்ஷன் சீன்ஸு இதெல்லாம் வந்து ஏகப்பட்ட சீன்ஸ்லாம் வந்து மிரட்டிக்கிட்டு போடுவாங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு சாங்ஸ் அது எதுக்கு தேவையில்லாமல் வச்சுக்கோங்க இல்லை. ஆனால் டிடிஎஃப் வாசனுடைய டான்ஸ் வந்து பிரமிக்க முடியுமே தான் இருந்துச்சு. என்னப்பா இந்த பையன் வந்து டான்ஸ் ஆடுறான்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கட்டத்தில் வந்து கடைசி வந்து தன்னுடைய லவ்வரோட அண்ணனை வந்து காப்பாற்றி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாரா, கோர்ட்டு கேஸ்லேருந்து தப்பிச்சு கூட்டிகிட்டு வந்தாரா, இந்த தான் படத்தோட மீனியை ஒன்று கடைசிக்கு வச்சுருக்காங்க. இதில் ஜான் விஜயோட நடிப்பு, அவர் வந்து என்னடா சைக்கோ மாதிரி நடிச்சிருக்காரு. இந்த மாதிரி போலீஸ் கேரக்டர் காமெடி ஒரு சைக்கோனாலே வந்து ஜான் விஜய் தான் வருவார் போலுக்கு நம்ம மைண்டுக்கு. அந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு படத்துலையும் அவர் தான் நடிச்சிருந்தார், ஜான் விஜய் தான் நடிச்சிருந்தார். அவருடைய நடிப்புக்கு வந்து ஏகப்பட்ட ஃபேன்ஸ்னே சொல்லலாம். அந்த மாதிரி அவருடைய செகண்ட் ஹாஃபில் வந்து தான் அவர் வராரு, ஒரு குறிப்பிட்ட சீன்ஸ்லாம் கொண்டு வர்றாரு. அந்த குறிப்பிட்ட சீனில் வர காட்சிகளையும் வந்து மிரட்டி விட்டு போகிறாருன்னே சொல்லலாம். ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த படத்தை பார்க்கலாமா பார்க்கக்கூடாதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டிடிஎஃப் வாசனுக்கு ஃபேன்ஸ்னால் நீங்கள் போய் பார்க்கலாம். மற்றபடி பெருசாக படத்தில் ஒன்றும் எதிர்பார்க்குற அளவுக்குலாம் இல்லை. லாக்அப் டெட்டை வந்து ஒரு பைக் ரேஸில் ஒரு சேசிங் இந்த மாதிரி சம்மந்தமானதெல்லாம் வச்சு முடிச்சிருக்காங்க. நம்ம டிடிஎஃப் வாசன் கதையை வச்சு கருணாநிதி லாக்அப் டெட் ஸ்டோரியை நல்லா டெவலப்பாக கொண்டு வந்துருக்கலாம். இவர் கொண்டு போன சேனல் வந்து எனக்கு பெருசாக ஒன்றும் பிடிக்கலை. இந்த மூவிக்கு ஆர்கேஎம் சேனல் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 2.5 தருவேன். அடுத்த ஒரு மூவி ரிவ்யூவில் சந்திக்கிற வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆர்கே அருண். பாய் வியூவர்ஸ்.